அனைவருக்கும் வணக்கம். சட்டமன்றத்தில் கூட சபாநாயகர் இவ்வளோ கண்டிஷன் போட மாட்டார். ஒரு ஒழுக்கம், ஒரு டிசிப்ளின், படிப்பு அதை தான் நமக்கு சொல்லித்தருது. கம்பனை பற்றி பேசுவதற்கு முன்பாக, மானுடத்தின் மகத்துவங்களை பற்றி பேசுவதற்கு முன்பாக நான் என்ன பேசணும்னு நினச்சி வந்தோனோ அதையெல்லாம் மறந்துருச்சுங்க. ஏன்னா என் பக்கத்தில் பொருளாளர் 92 வயசு கோவிந்தராஜ் ஐயா இருக்கார். இங்கே நடந்த சம்பவங்கள் 2023 தான் இருக்குமா, கண்ணேறு பற்ற போகிறதுன்னு பெருமாளுக்கு கண்ணேறு பட்டு விட போகிறது என்று பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணான்னு பெரியாழ்வார் பாடினார். எல்லாருக்கும் ஊருக்கெல்லாம் படி அளக்கிற உனக்கு என்று ஒரு பொங்குகிற பருவு கருணைங்கிறான். அதை தமிழில் இந்த மேடையில் பார்த்தா ஷாகுல் அமீது, பீர் முகமது, இங்கே ஜாதி இல்லை, மதம் இல்லை, நிறம் இல்லை, மொழி இல்லை, ஊரு கூடி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதை இங்கே புதுக்கோட்டையிலே பார்க்கிறேன். உண்மையிலேயே மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது எங்கேயெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒரு சின்ன விழா நடத்துறது ரொம்ப கஷ்டம். 48 வருஷம் எவ்வளவோ நடந்தது, தொடர்ந்து நடக்கணும். ஒரு நாள் ஆடம்பரமாக இருக்கும், அடுத்த வருஷம் ஆடம்பரமாக இருக்கும், அதுக்கு அடுத்த வருஷம் அந்த சுவடே தெரியாமல் போயிருக்கும். இதே புதுக்கோட்டையில் 1983 மாடல் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன் நான். 40 வருடம் கழித்து இன்றைக்கி இந்த மண்ணில் வந்து நிற்கிறேன். அந்த எஸ்விஎஸ் தியேட்டரும், யூக்லிபர்ஸ் காடும், அந்த திருக்கோக்கரணம் கோவிலும், பிரகதாம்பாலும், புவனேஸ்வரி அம்மன் பீடமும், இந்த மண்ணுக்கு ஒரு மனம் இருக்கிறது. கோவிந்தராஜன் நான் பேசும்போது அங்கே உட்காந்துருக்கும்போது சொன்னார், புதுக்கோட்டையில் லயக்கோட்டைன்னு. இது ஒரு வித்தியாசமான ஊர். தமிழ்நாட்டிலேயே தெற்கும் வடக்கும் இணைகிற ஒரு மைய புள்ளி இது. இதுதான் டோல்கேட். அப்படிப்பட்ட இந்த விழாவில் இங்கே எவ்வளோ பேரை கூட்டு உட்கார வச்சு அத்தனை பேருக்கும் எல்லாம் சொல்லி, இதுதான் மானுடம், மானுடத்தின் மகத்துவங்கள்னால் இதுதான் மானுடம். நான் பேச வந்த தலைப்பை சம்பத் அவர் வல்லத்தராயன் கோட்டை போக்கி இது சொல்லுகிறது. அதனால் இனிமேல் வாழ்த்த வேண்டான்னு சொன்னார். நான் அவரை புகழ்ந்து பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஆனால் ஒரு தேருக்கு எப்படி சக்கரை முக்கியமோ, மற்ற எல்லாம் எப்படி முக்கியமோ, அதே போல் கடையானை முக்கியம். அப்படி கடையானையாக சம்பத் எல்லோரையும் ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிறார். ஒரு கோஆர்டினேஷன் வேணும். இன்றைக்கு மதியம் பாரதி சகோதரி, அன்பு சகோதரி பாரதியினுடைய தகப்பனார் பேராசிரியர் சந்திரசேகர தமிழ் தென்றல் அவரோட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ சொன்னார் புதுக்கோட்டையை பற்றி, இந்த 10 நாள் விழா எங்கேயுமே நடக்காது. நான்லாம் அந்த காலத்தில் திரௌபதி அம்மன் கோவிலில் மகாபாரதம் 10 நாள் கூத்து, ராமாயணம் தொடர் சொற்பொழிவு அதெல்லாம் நடக்கும். ஆனால் 10 நாட்கள் அழைத்து வந்து பெருமக்களை எல்லாம் அழைத்து வந்து இங்கே ஒரு விழா நடத்தி, இன்றைக்கி எங்கேயோ செல்ஃபோனு, எங்கேயோ கவன தடுமாற்றம் எவ்வளவோ வந்துருச்சு. 48 வருஷத்துக்கு ஆரம்பிக்கும் போது ஒன்றுமே இல்லை, இன்றைக்கி எல்லாம் இருக்குது. அத்தனையும் தாண்டி, அவ்வளவு கவன சிதறல்கள்லாம் தாண்டி இங்கே வந்து உட்கார வச்சு எல்லாரையும் ஒருமுகப்படுத்துறதுன்றது, அது ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, இறை செயலால் இல்லாட்டெல்லாம் இதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்க. 4 பேரை ஒன்றா கூப்பிட முடியல. நான் என்னுடைய தலைப்புக்கு வருகிறேன். ஆசா ஞான சம்பந்தம் ஒரு புத்தகம் எழுதினார் கம்பனை பற்றி. அவன் என்ன ஒரு சைவத்தை ஆதரித்து எழுதினானா, வைணவத்தை ஆதரித்து எழுதினானா, இல்லை ஒரு பெரிய காப்பியம் படைக்கணும், பக்தி இலக்கியம் படைக்கணும்னு நினச்சி எழுதினாரா? அப்படிலாம் சொல்லின்னு வரார். திருக்குறளில் அவருக்கு ஏற்பட்ட பாதிப்பு, ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ஏற்பட்ட பாதிப்பு, இப்படியெல்லாம் பார்த்துன்னு வரார். அப்புறம் எதுக்கு எழுதினார்? ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், அந்த மானுடத்தினுடைய சிறப்பை, ஒரு ஆண் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும். இங்கே இந்த என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் இந்த புதுக்கோட்டை சிறு தொழிலதிபர் சங்க தலைவர் அவர் பேசினார். ஒரு ஆண் எப்படி இருக்கணும், ஒரு பெண் எப்படி இருக்கணும், அதுக்கு ஒரு கைட்லைன், ஒரு வாழ்காட்டி, ஒரு திசை காட்டியாக, வழிகாட்டியாக கம்பராமாயணம் இருக்குது. அவன் எடுத்த உடனே முதல் பாட்டிலே தான் சொல்கிறான், ஆசலம்புரி ஐம்பொறி வாளி. அந்த ஊரில் இருக்கிற அந்த ஐம்பொறிகள் சும்மா இருக்கக்கூடாது. நம்மளை அந்த பெண்களின் கண்கள் இரண்டுமே ஒழுக்கம் தவறாமல் இருக்கின்றான். முதல் பாட்டிலேயே அவன் என்ன வச்சான்னா டிசிப்ளின். நடையில் நின்றுயர் நாயகன்னா அவன் நிமிர்ந்து வரான்னு அர்த்தம் இல்லை, ஒழுக்கம். இந்த இப்போ இருக்கிற அரசியலில், இப்போ இருக்கிற ஊரில் கேஸ்ட்டை பில்டப் பண்ணுறான். கம்பன் கேரக்டரை பில்டப் பண்ணான். தனி மனித ஒழுக்கத்தை, பண்புகளை, நாகரிகத்தை, கலாச்சாரத்தை, மானுடத்தின் புனிதத்தை பண்ணான். அது யாராக இருந்தாலும் கவலை இல்லை அப்படின்னா.
சூரறுத்தவனும் சுடர் நேமியும் ஊரறுத்தவன் ஒருவன் ஓம்பினும் வேறறுப்பன் அப்படின்னா, அது சிவனாக இருந்தாலும் பிரம்மாவாக இருந்தாலும் விஷ்ணுவாக இருந்தாலும் அறத்திற்கு புறம்பாக இருந்தால் அவனை நான் சும்மா விட மாட்டேன். கம்பனுடைய வரிகள் இது. எந்த அளவுக்கு போயிட்டான். வரம் கொடுக்குற விஷ்ணுவும் சிவனும் பிரம்மாவும் 3 முக்கியமான முதல்வர்களை அவர்களே அறத்தின் பக்கம் நில்லாமல் அறத்திற்கு எதிராக ஒருவேளை செல்லக்கூடுமானால் அவர்களும் விமர்சனத்திற்கு தவறமாட்டார்கள். சாதாரண விஷயம் இல்லை இது. கம்பன் எங்கேருந்து இதெல்லாம் எடுத்தாங்கன்னா, ஆழ்வார்கள் பாசுரங்களையும் தேவார திருவாசகத்தையும் மாணிக்க வாசகரையும் திருக்குறளையும் சிலப்பதிகாரத்தையும் அவனை போல் படைத்தவன் எவனும் இல்லை. அவன் பிறந்த ஊர் தேரெழுந்தூரில் சம்பத்தண்ணனை பார்த்தேன். நான் அங்கே கம்பன் விழாவில் பேசினேன். திருவுக்கும் திருவாகிய செல்வா தெய்வத்துக்கு அரசே செய்ய கண்ணா உருவச் செஞ்சுடராழி வல்லானே உலக உண்ட உருவா திருமார்பா ஒருவருக்கு ஆற்றி உய்யும் வகையென்றால் ஐவர் என்னுள் புகுந்து ஒழியாத அறிவை தின்றிட அஞ்சு நின்னடைந்தேன் அடுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே. அங்கே மருவியப்பன் அப்படி பசுமாடும் கண்ணோட பெருமாள் இருப்பார். அங்கே மருவியப்பன் அங்கே தான் எடுத்தான் ஒரு வரி. ஏன்னா அவன் பிறந்த மண் அந்த மண் தேரெழுந்தூர். ஐவர் என்னுள் புகுந்து ஒழியாத அறிவை தின்றிட அஞ்சு நின்னடைந்தேன். கோபம் லோகம் மோகம் மதம் ஆச்சரியம் 50 பொய்கள்ன்றார் மாணிக்க வாசகர். அங்கே புலநடக்கத்தை தான் எடுத்தான் அவன். இன்றைக்கி தினத்தந்தி தினமணி எல்லா பேப்பர் டிவியில் பார்த்தா பாலியல் பலாத்காரம் குடி போத எப்படி இருக்கணும், அந்த கண்ட்ரோல் ஃபீலிங்ஸ், அந்த உணர்ச்சிகளை எப்படி ஒருவன் கட்டுப்படுத்த வேண்டும். என்னுடைய குருநாதர் காவிய கவிஞர் வாலியண்ணன் தான் சொன்னார். அவதார புருஷன் எழுதினார், பொயட்டிக் ப்ரோசா ஆனந்தவடல் எழுதினார் கம்பராமாயணத்தை. அதில் சொன்னார் அவர், பிறப்பு ராமனை பற்றி பேசுகிற பொழுது சொன்னார், பிறப்பில்லாதவன் பிறப்பெடுத்தான், என் பிறப்பை நம் பிறப்பை அறுப்பதற்காக. அனுமாரை பற்றி சொல்லும்போது சொல்லுவார் அவர், அவன் உடலிலே ரோமங்கள் வளர்ந்திருக்கிறது, காமங்கள் வளரவில்லைன்னார். ஒரு கேரக்டர் அந்த மானுடத்தின் மகத்துவங்கள்லாம் வரான். அதாவது பல சம்பவம் இருக்குது. அரை மணி நேரத்தில் 8 காலில் முடியணுன்றார். 8 காலில் 8 ஜென்மம் எடுத்தாலும் கம்பனை பேச முடியாது சொன்னார். 10 நாளா ஒரே கம்பனா, இது என்ன சாத்தியமானார்? கம்பனை 10 ஜென்மம் இல்லை 10 தலைமுறை பேசலாம். ஏன்னா அவன் ஆழ்வார்களிடமிருந்தும் நாயன்மார்களிடமிருந்தும் தேவார திருவாசகத்திலும் திருக்குறளிடமிருந்து எடுத்து தனக்கு ஒரு பாணியில் மக்கள் விரும்புகிற பாணியில் மக்களுக்கு தேவையானதை கொடுத்தான். பாமரனுக்கும் கொடுத்தான், ஆனால் பாமரத்தனமாக கொடுக்கல. அதான் கம்பன். அவனை மாதிரி இந்த கம்பராமாயணம் மாதிரி ஒரு ரிச் அண்ட் ரிச் எங்கேயும் கிடையாது. சென்னையில் 49வது வருஷம் இப்போ நடக்க போகுது. ஏவிஎம்மில் கல்யாண மண்டபத்தில். இது 48 வருஷம் புதுக்கோட்டையில். விபீஷண சரணாகதி ராவணனுடைய அழிவு படல் ஆரம்பித்தாச்சு. விபீஷணன் பொதுக்குழுவில் கைமாறுற மாதிரி, இந்த அணியில் அந்த அணியில் அமைச்சர் தாவற மாதிரி, இந்த கால அரசியலில் வர மாதிரி வரலான்னு ஒன்று ஒரு ஆலோசனை கூட. அவன் தர்மத்தின் நாயகன். அவன் தலைவனாக இருந்தாலும் டெமோக்ராட்டிக் ஒரு ஜனநாயகத்தின் மீது அதிக நம்பிக்கை உள்ளவன் கம்பனின் ராமன். அவன் கூப்பிட்றான் சுக்ரீவனை, சாம்பனை, நீலனை, சொல்லின் சன்மன் மதியுகி ஆஞ்சநேயர் ஒன்றும் பேச முடியாதுன்னா அவனுக்கு தலைவன் சுக்ரீவன். அவனை மாதிரி ஒரு சந்தேகப்படுறான்னு உலகத்தில் எவனுமே கிடையாது. அவன் போய் ராமன்ட்ட சொல்கிறான். சுக்ரீவன்ட்ட கேட்குறாரு ராமன், இந்த மாதிரி விபீஷணன் வரான், சேர்த்துக்கலாமான்ட்டு. அண்ணனை விட்டுட்டு வரான், அது நியாயமா அப்படி இப்படின்னு பேசுகிறான். இவனே அண்ணனை விட்டுட்டு வந்தவன் தான், இவனே அண்ணனுக்காக அடைக்கலாம் ஆனவன் தான். சிரிக்கிறார் ராமன். அதெல்லாம் சொல்லின்னு வரார் கம்பன். சாம்பன்ட்ட கேட்குறார், நீலன்ட்ட கேட்குறார். மந்திர கிழவர்கள் எவ்வளோ ஆலோசனை மண்டபத்தில் இருக்காங்க. அப்புறம் கடைசியாக அனுமான்ட்ட வராரு. என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாரு. அவன் தான் மதியுகியாச்சே. சீதையின் உயிரை காப்பாற்றியவன், ராமனின் கவலைகளை போக்கியவன், நம் கவலைகளை போக்குகிறவன். இன்றைக்கி காலையில் தான் சேதுவில் போய் ஆடி மாதம் தர்ப்பணம் பண்ணிவிட்டு அந்த சேது பந்தன் ஆஞ்சநேயரை பார்த்துட்டு வந்தேன். சத்தியத்தின் சாட்சிகளாக இன்றைக்கும் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம ஊரில் தான் இருக்குது. உலகத்தில் நீங்கள் எங்கே வேணால் ஆஸ்திரேலியா போகலாம், லண்டன் போகலாம். புதுக்கோட்டையில் இந்த மாதிரி உட்காந்து பேசுகிற மாதிரி எங்கேயும் கேட்க முடியாது. பளிங்கு கல்லில் இருக்க ராஜஸ்தான் மார்பிள் போட்டு கட்டிருக்கான், 100 கோடி போட்டு கட்டுவோம். ஆனால் இங்கே இருக்கிற ஒரு திருக்கோக்காரணமும் ராஜராஜ சோழன் கோவிலும் அந்த புனிதமும் அந்த பழமையும் நீங்கள் உலகத்தில் எங்கே போனாலும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம். இதெல்லாம் எங்கேயுமே நீங்கள் போய் வாங்க முடியாது. அப்போ அனுமார்கிட்ட கேட்குறார். அனுமார் சொல்கிறாரு, அறிவன் மேலோன் அதனினும் மேலான்றான். அறிவு எல்லைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ராமன் ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப்பில் கேட்குறான். அப்போ சொல்கிறார் அவர், இல்லை அவனை நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கான காரணங்களை சொல்கிறார். தன்னுடைய மதியுகத்தில் அவன் அண்ணன் தப்பு செய்கிறான்,
தர்மத்துக்கு எதிராக போகிறான். பிறன்மனை ஒழுக்கத்தை வச்சார் அவர். டிசிப்ளின், நடையில் நின்றுயர் நாயகன்னா ஒழுக்கத்தை, ஒழுக்கமாறு, டிசிப்ளினாரு, நேர்மையாரு. படிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அதைப்படி நடக்கணும்னு சொல்கிறார் கம்பன். எல்லாத்தையும் கேட்குறாரு. கேட்டுட்ட உடனே அப்புறம் சொல்கிறார், இன்று வந்தான் என்று உண்டோ, முன்பு என் தாயை தந்தையை கொன்று வந்தான் என்று உண்டோ, புகழது கூறுகின்றான். ரெஸ்கியூன்னு ஒருத்தன் வந்துட்டான், சரணாகதின்னு ஒருத்தன் வந்துட்டான். சரணாகதி கொடுக்கறது தானே என் வேலை, அவனை ஏற்றுக்கிறது தானே என் வேலை. அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை யாழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழ் ஒன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன் என்னார் நம்மாழ்வார். ஆழ்வார்களுடைய தலைவர் வைரநாத்தின் குலபதி, ஃபாதர் ஆஃப் பிலாசபி, ஞான தந்தை என்று அவருடைய வெஸ்டர்ன் மேற்கு உலகம் அவரை கொண்டாடுகிறது என்றைக்கும். திருவாய்மொழி, திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டார் மதுரகவி ஆழ்வார். நண்பர்களே, கம்பராமாயணத்திலும் கம்பன் சொல்லுகிற ராமனிடத்திலும் சரி, கம்பராமாயணத்திலும் சரி, இந்த மேடையிலும் சரி, ஆழ்வார்கள் பாசுரங்களிலும் சரி, தேவார நால்வர்களிலும் சரி, ஜாதி இல்லை, மதம் இல்லை, ஒழுக்கம் இருந்தது, பக்தி இருந்தது, நேர்மை இருந்தது, மன தூய்மை இருந்தது. இல்லாவிட்டால் ஆழ்வார்களின் தலைவனாக மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை ஏற்றுக்கொண்டிருப்பாரா? தேவமற்ற அறியேன் குருகூர் பாவின் இன்னிசை பாடித் திரிவேனா. நம்மாழ்வார் என்ன ஜாதி, மதுரகவி ஆழ்வார் என்ன ஜாதி? இங்கே பேராசிரியர் உத்தமபாளையத்திலிருந்து அப்துல் சமத் வந்திருக்கிறார். நபிகள் பெருமகனார். எனக்கு குரானில் ரொம்ப பிடிச்சது ஒன்று, கூடாங்கள் வேண்டுமானால் தனித்தனியாக இருக்கட்டும், இதயங்கள் மட்டும் எப்பொழுதும் இணைந்தே இருக்கட்டும். நீங்கள் இதயங்கள் இணைந்திருக்கிறது, இந்த மேடை இணைந்திருக்கிறது, அதனால் இந்த விழா சாத்தியமாக இருக்கிறது. பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், நடத்த முடியாது. சம்பத் சொன்னால் எல்லாரும் கட்டுப்படாருன்னா ஆட்டிடியூட், அன்பு ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறார் அவர். இன்னும் ஒரு தகவலை நான் கோவிந்தராஜா சொல்கிறேன், அவருடைய அனுமதியோடு இந்த மன்றத்தில் சொல்கிறேன். ஜாதியை நான் பெரிதாக பார்ப்பவன் இல்லை. என்னுடைய அண்ணன், நெஞ்சுக்கு நெருங்கிய அண்ணன் தொல் திருமாவளவன் இன்றைக்கு வந்து 5:30 மணிக்கு எழுத்து உரை பேசுவதாக இருந்தது. அவர் என்னிடம் நேற்று தொலைபேசியில் சொன்னார், சில அரசியல் தவிர்க்க முடியாத அரசியல் காரணங்களுக்காக நான் பெங்களூர் செல்ல வேண்டும், இந்த மன்றத்தில் நீங்கள் சொல்லிவிடுங்கள், அடுத்த வாரம் எப்படியாவது கண்டிப்பாக வருகிறேன் என்று. சம்பத் அண்ணனிடமும் அவர் ஃபோன் பண்ணி பேசியிருக்கார். அண்ணன் நீங்கள் வருவங்கன்னு நினச்சானா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அரசியலுக்கு அப்பாற்பட்ட நல்ல நண்பர்கள். பழைய முன்னாள் முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சருடைய தந்தை. எப்பொழுது போனாலும் சமீபமாக என்ன படித்தாய், ஒரு 2 பாசுரம் சொல்லுன்னு கேட்பார் அவர். திருவாரூர் பாசுரத்தை சொல்லுவேன், திருக்குவளை பாசுரத்தை சொல்லுவேன், திருக்குவளை தேவாரத்தை சொல்லுவேன். விண்ணுளார் தெழுதெழுத்தும் விளக்கினை, மண்ணுளார் வினைத்திற்கும் மருந்தினை, பண்ணாளார் பயிலும் திருக்கோளிலி, அண்ணாளார் பாதம் அடி தொழுது உய்மினேங்கிறார். வானத்தில் இருக்கிற தேவர்கள் வந்து வழிபடுகிறான். மண்ணில் இருக்கிற மனிதர்களுக்கு மருந்தா இருக்க, இசைக்கு மருந்தா இருக்க, அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் தலைவனாக இருக்குன்னு திருக்குவளைன்னு பேர் அதுக்கு. இப்போதான் திருக்குவளை, அப்போது திருக்கோளிலி. தேவார காலத்தில் கலைஞர் வீட்டுக்கு எதிர் வீடு. அங்கேருந்து மைக்ரேட் ஆகி திருவாரூர் வரார். முன்னையவள் நாமம் கேட்டால் மூர்த்தி அவனருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னையவனுடைய ஆரூர் கேட்டால், அப்பருடைய தேவாரம் அங்கே வரார். அப்படியே கோபாலபுரம் வரார். ஆனிறை மெய்க்க நீ போதி அருமருந்தாவது அறிவாய், காணகமெல்லாம் சுற்றி உன் கரிய திருமேனி வாட, பானையில் பாலை பருகி பற்றாதாரெல்லாம் சிரிப்ப, தேனில் இனிய பெறானே செண்பகப்பூ சூட்டவாராய் சொல்லிட்டு நான் கலைஞர்கிட்ட சொன்னேன். அங்கே தான் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு. கடவுள் இல்லை, அது இல்லைன்னு நீங்கள் சொல்கிறேங்க. நீங்கள் பிறந்த இடம் திருக்குவளையில், திருக்கோளிலியில், வீட்டுக்கு எதிராக சிவபெருமான் கோவில் பாடல் பெற்ற ஸ்தலம். அங்கேருந்து போனால் திருவாரூர் மைக்ரேட் ஆகி சன்னதி தெரு, அது சர்வதோஷ பரிகார ஸ்தலம். சாயரட்சையில் தேவேந்திரனே வந்து பூஜை பண்ணுறான். தியாகேசா மகாராஜா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்சி மாறும். திருவாரூர் தியாகராஜன் நிரந்தர தலைவன், நிரந்தர முதலமைச்சரவன், நிரந்தர பொதுச் செயலாளர். அங்கேருந்து கோபாலபுரம் வரார். நான் சொன்ன தலைவா, நீ கடவுளை விட்டுட்டு எங்கேயோ போயிட்ட, கடவுள் உன்னை விட்டு எங்கேயும் போலியே பக்கத்திலே இருக்காருன்னு சிரித்தார் அவர், ரசித்தார். கருத்துக்கள் வேறலாம். சமதன ஒரு உருவம் இல்லாத ஒரு ஏக இறைவனை வழிபடலாம், நான் ஒன்று வழிபடலாம், வேற ஒருத்தர் வழிபடலாம். ஆனால் அங்கே எதுவுமே வைக்கலை கம்பன். மூலம் ராமன் தான் கடவுள், சிவன் தான் அதிகன், உலகளந்த அரண் அதிகன் என்று பேசுவாருக்கு பரகதியில் மோட்சம் இல்லைன்ட்டான். சிவபெருமான் பெரியவனா, விஷ்ணு பெரியவனா? என்ன அவர் காலத்தில் பெரிய சண்டை. அந்த சூழல்லையே சிக்கல. ஆசா நான் சொல்கிறேன், அந்த சூழலில் சிக்காத வெளியில் வந்துட்டான் அவன். கடல்லே உள்ள முழுகலை, கரையில் நின்று எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்த அற்புதமான கவிஞன், காவிய கவிஞன் கம்பன் அவன். இல்லைன்னா சொல்லுவான், அவன் வாழ்ந்த காலத்தில் அப்படி எழுத முடியுமா?
இன்றைக்கி இவ்வளோ பேர் நம்ம இங்கே ஒன்றா உட்காந்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ராமானுஜர் காரணம். திருக்குளத்தாரையெல்லாம் திருக்குளத்தார்னு சொல்லி மேல்கோட்டையில் முதல் ஆலய பிரவேசம் செய்தார் அவர். அதனால தான் கலைஞர் ஆன்மீகத்தையும் கடவுளையும் விமர்சிக்கிற கலைஞர் மதத்தில் புரட்சி செய்த மகான் என்று ராமானுஜரை அந்திம காலத்தில் எழுத வைத்தது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு உயிர்களில் பேதம் இல்லைன்னு எவன் சொல்ல முடியும்? இன்னைக்கு சொல்ல முடியுமா? 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்தது இந்த நாட்டில்? அறிவின் எல்லை கண்டவர் ஆதிசங்கரர். அதோடு சேர்த்து இதயத்தில் ஈரமுள்ளவராக ராமானுஜர் இருந்தார். அதனால தான் எல்லாரையும் ஒன்றிணைக்க முடிஞ்சது அவரால். அந்த சித்தாந்தங்கள் எல்லாருக்கும் ஒரு மரியாதை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை. இவ்வளவு பெரிய மேடை போட்டு பந்தலை போட்டு இவ்வளோ போட்டு இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. கம்பன் ஒழுக்கத்தை நிலைநாட்டுறான், புலநடக்கத்தை வேணுங்கிறான். ஒரு நாள் நான் ஒரு பத்திரிக்கையாளன். அதனால் இப்போ ஏன் சரி கம்பன் அதை சொன்னால் இதை சொன்னால் இன்றைக்கி என்ன 2023 கம்பனுக்கு நமக்கு என்ன கனெக்டிவிட்டி? கம்பன் இன்றைய இளைஞர்களுக்கு என்ன சொல்ல வரான்? இன்றைய சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வரான்? உணர்ச்சிகளை அடக்கு, 12 மணிக்கு கடை எப்போ திறக்குன்னு பார்த்து போகாத. வாலி சொல்கிறான், சாக போகிறான், உடனே பார்த்து ராமன்ட்ட ஒரு அற்புதமான அதெல்லாம் ஒரு சிற்பம், குடுமையான்மலை கல்வெட்டு சிற்பம் மாதிரி. அது ஒளி ஒரு ஓவியம் மாதிரி இருக்கும் முகம். நான் ஒன்று சொல்கிறேன் கேளு, தப்பாக நினைக்காத. சுக்ரீவன் மது குடிச்சிட்டு அவன் ஏதாவது வளருவான். அப்போது உணர்ச்சி வசப்பட்டு என் மேலே அம்பு விட்டா மாதிரி என் தம்பியை சாவடிச்சிடாதேன்றான். என்ன மானுடத்தின் மகத்தின் வாலியை நம்ம என்ன நினைக்கிறோம்? வாலி பண்ணது தப்பு, பரண்மனை. ராவணன் பண்ணது தப்பு, பரண்மனை. சிவபக்தனாக இருக்கலாம், பெரிய தலைவனாக இருக்கலாம், உலகத்திலேயே மிக கொடுமையானது அது. வள்ளுவர் அதனால தான் பிறன்மனையும் கல்லுணாமையும் அன்றைக்கே வச்சார். அதை ரொம்ப அழுத்தி தனக்குரிய பாணியில் தன் திறத்தை காட்டியவன் கம்பன். நம்ம வாலி எல்லார்த்தையும் எல்லாம் பேசணும். ஒரு காயினுக்கு 2 பக்கம் இருக்குன்ற மாதிரி. வாலி அப்படின்னா அவன் தம்பி பொண்டாட்டியை தள்ளின்னு போயிட்டான், அவன் அதிகாரத்துக்கு இருந்தான். அவன் சொல்கிறான், அப்போ சொல்கிறான், நீ ராமனாக பார்க்குறான், அவதார புருஷனாக பார்க்குறான், என் தம்பி இந்த மாதிரி ஏதாவது பண்ணிடாத, அவனை காப்பாற்று அப்படின்ட்டு. விபீஷண சரணாகதியாக இருந்தாலும் சரி, வாலியாக இருந்தாலும் சரி, கும்பகாரனும் வரான். ராமன் ஒரு தலைவன், அவனுக்கு எல்லாம் தெரியும். ஒருத்தர்கிட்ட கேட்கணும்னு அவசியமே இல்லை. அவன் போய் நீலன்ட்டையும் சுக்ரீவன்ட்டையும் அனுமார்ட்டையும் யார்ட்டையும் எதுவும் கேட்கணும்னு இல்லை. ரூமில் பெல் அடித்தா ஹெட்மாஸ்டர் வாத்தியார் வரப்போகிறாரு. இருந்தாலும் வாத்தியார் இருக்கிற இடத்துக்கே போய் ஹெட்மாஸ்டர் ஒரு குரூப் மீட்டிங் டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி ராமன் எல்லாம் பண்ணியிருக்கான். மரியாதை கொடுத்தான், உணர்ச்சிகளுக்கு மரியாதை கொடுத்தான், மனிதர்களுக்கு மரியாதை கொடுத்தான், வாழ்ந்து காட்டி வழி காட்டினான். அவன் கடவுள் ராமன் இல்லை, மனிதன் ராமன். அதனால தான் பாரதிக்கு எத்தனை மொழி தெரியும்? யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழின்னா கம்பனை போல்னா. அதை நான் சொல்ல எட்டைபுரத்து வானம் பார்த்த பூமியில் பிறந்த மானம் காத்த கவிஞன், கரிசல் காட்டில் நலந்த தரமான பருத்தினர். இன்றைக்கி சிறுகுடல்பட்டி போயிட்டு வந்தேன், வரும்போது கண்ணதாசன் அவரை மாதிரிலாம் ஒரு வாய்ப்பே கிடையாது. ஒரு யுகத்துக்கு தான் ஒரு கண்ணதாசன் பிறப்பான். என்ன விஷயம், எவ்வளோ இது அது. பாரதி சொல்கிறான் கம்பனை போல்னா, கம்பனை மட்டும் தமிழை மட்டும் படிச்சுட்டு அவன் பேசலை. ஹிந்தி படித்தான், உருது படித்தான், காசிக்கு போனான், எல்லாத்தையும் பார்த்தான். இங்கேருந்துட்டே ரஷ்ய புரட்சியும் ஃப்ரெஞ்சு புரட்சியும் பார்த்தான், எழுதினான். அவனுடைய ஞான பார்வை, அவனுடைய கம்பீரம், அப்படிப்பட்டவன் எல்லாவற்றையும் பாரதியை பார்த்து இந்த உலகம் மிரளுகிறது. பாரதி பார்த்த மிரண்ட கம்பன், அவனுடைய மானுடம், அவனுடைய மனித நேயம், அவனுடைய அந்த விசாலமான பார்வை. அந்த கம்பராமாயணத்தில் பூரா நீங்கள் படித்தா தப்பாக சொல்லிகிட்டே வருவான். அவனுடைய 200 பக்கத்தையும் சொல்லின்னு வருவான். நீங்கள் எல்லாத்தையும் அவன் சொல்லின்னு வருவான். ஆரம்பத்தில் ஆரம்பித்து எல்லாவற்றையும் சொல்லுவான் அவன். அப்போ சொல்லின்னு வரும்போது அவன் என்னென்ன சொல்கிறான்னா, அந்த கேரக்டரை பில்டப் பண்ணுறான். ராவணன்னா யார்? இந்த கும்பகாரனை வரான். கும்பகாரன் தேரில் வரும்போது பார்த்து அவனுடைய தேஜஸ், அவனை பார்த்து இவன் யார்? இவன் ராமனை பார்த்து உலகம் மயங்கிறது. ராமன் கும்பகாரன் அந்த அந்த போர்க்களத்துக்கு வருகிற பொழுது அந்த சினிமாவில் கூட அப்படி ஷாட் வைக்க முடியாது. அப்போ சொல்கிறான் விபீஷணன், என் அண்ணனுக்கு பின்னோன் எனக்கு முன்னோன், ராவணனுக்கு பின்னாடி பிறந்தவன் எனக்கு முன்னாடி பிறந்தவன். அப்போ போகிறான், கேட்குறான், அவனை நம்ம பக்கம் சேர்த்துரு,
பொதுக்குழுவில் அவன் தப்பான இடத்துல இருக்கான், தப்பான தலைவன்ட்ட நீ வந்துருன்றான். என்னால் பொதுக்குழுவில் கைமாற முடியாது. இப்போ மாதிரி வாலிசாம் பொயட்டிக் ப்ரோஸில் அதை அழகாக வச்சார். கும்பகர்ணனுடைய அந்த 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 ஹிஸ்ட்ரி பூரா 2 வடலில் வச்சார், 2 வரியில் வச்சார் வாலி அண்ணன் வசன கவிதையில். நான் தப்பை செய்த அண்ணனின் தமையனின் உப்பை தின்றவன், தப்பை செய்த தமையனின் உப்பை தின்றவன், நீ நீதி வழி நிற்கிறாய், நான் ஜாதி வழி நிற்கிறேன். ராமனுடைய அம்பு படுது, கும்பகர்ணன் மாள்றான். அப்போ வாலியண்ணன் எழுதுகிறார், கும்பகர்ணன் என்ற வினைக்கடல் துயரக்கடலை தாண்டியது எழுதுகிறார். என்ன மாதிரி இடங்கள், என்ன மாதிரி நீங்கள் முதல்ல கம்பராமாயணத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி திருக்குறளை படிக்கணும், ஆழ்வார் பாசுரங்களை படிக்கணும், தேவார திருவாசகத்தை படிக்கணும். அதிலெல்லாம் உள்வாங்கி அதிலேயே உள்ளே போகாமல் தனக்குரிய பாணியில் எடுத்தான் அவனை மாதிரி மாப்பே சீனிவாசன் இங்கேருந்து கைகூப்பணும் சிவகங்கை பேராசிரியர் அவர் எழுதியிருக்கார். கம்பனும் ஆழ்வார்களும் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன்னா அவர் இங்கே எடுத்தார். அதை திருந்தூர் பாசுரத்தில் முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முழுதுமிழன் என்ற பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணம் என்னும் கால் பொன்னின் வண்ணம் மணியன் வண்ணம் புரையும் திருமேனி என்ன வண்ணம் என்று காட்டீர் திருந்தல் ஊரீரேன். எல்லாத்தையும் அங்கே படிச்சிருக்கான். தேரழந்தூரில் பிறந்தாலும் கூட ஆழ்வார்கள் பாசுரங்கள், திருமங்கை ஆழ்வார் சூப்பர் ஸ்டார், அவரை திருநாங்கூரில் இருக்கிற பக்கத்தில் திருவாளி திருநகரி, வாழி குரஜலூர், வாழி பரகாலன், வாழி கலிகன்றி, வாழி குரஜலூர் வாழ்வேந்தன் எல்லாத்தையும் எடுத்திருக்கான். அதனால தான் இந்த இங்கே உண்மை இருக்கிறது, கம்பனிடம் உண்மை இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது, அவன் படைத்த பாத்திரங்களில் உண்மை இருக்கிறது. அனுமாரை ஏன் சொல்லின் செல்வன் மதுவிங்கிறான்? அவன் சீத்தை தற்கொலைக்கு போயிட்டாவ, அவளை போய் காப்பாற்றி இருக்கிற சூழ்நிலையை சொல்லி ஒரு தூதுவனா மட்டும் இல்லை, அவன் நம்பிக்கை நாயகனாக இருக்கான். வாலி எழுதுவார், நீ சிறையித்தது சீதாவை அல்ல ஜெகன் மாதாவை, நீ எடுத்து சென்றது நிலவை அல்ல நெருப்பு துண்டத்தை, எங்கே எங்கிருந்த பர்ணசாலை அதில் எங்கே அங்கே இருந்த சொர்ண மாலை. எல்லாத்தையும் 10 பக்கம் 100 பக்கம்லாம் படிக்க வேணாம். அழகிய தமிழை இனிய தமிழை கம்பன் எத்தனை பேரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கான். 15,000 சினிமா பாடல்களை எழுதியவர். அவதார புருஷன் ஆனந்த விடனில் எழுதுவதற்கு காரணம் கம்பனுடைய அந்த தமிழ், சாகாத கன்னி தமிழ். அதை இங்கே ஒரு 48 வருஷமாக நடக்கிறாங்க. இளைஞர்கள் அதை படிக்கணும். ஒரு வீட்டில் கண்டிப்பாக ஒரு திருக்குறள் இருக்கணும், ஒரு சுந்தரகாண்டம் புஸ்தகமாவது இருக்கணும், முழு கம்பராமாயணம் இல்லாட்டாலும் கூட. ஏன்னா அதுதான் தேருக்கு கடையாணி மாதிரி கம்பராமாயணத்துக்கு. ஒரு ஆழ்வார்கள் பாசுரங்கள் இருக்கணும், நாயன்மார்கள் இருக்கணும், அப்பர் தேவாரம், நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன் அனைத்தும் வேடமா மம்பால கூத்தனை தினை தினை பொழுதும் மறந்து நான் உய்வனோன்றார். நினச்சா அந்த கம்பனுடைய கேரக்டர் ராவணன் அங்கே என்ன குகன் பார்த்தார். எனக்கு பிறகு எதை பேச போகிறார் ஏழை ஏதலன். குகனை ஜாதி பார்த்தா, அனுமாரை ஜாதி பார்த்தா, சுக்ரீவனை ஜாதி பார்த்தா கம்பன் நினச்சான். அங்கே மனித நேயம் இருந்தது, மானுடம் இருந்தது, ஒழுக்கம் இருந்தது, நேர்மை இருந்தது. இதெல்லாம் ஏதோ படிச்சுட்டு ஏதோ கோவிலில் 2 பேருக்கும் வயசானவங்களுக்கு இல்லை. வாழ்க்கையை தொடங்குறவன் வாழ்க்கையை தொடங்கும்போது கம்பராமாயணத்தை படித்தால் வாழ்க்கையை முடிக்கும்போது நாம் வாழ்கிற காலத்தையும் சரி, வாழ்க்கை முடிகிற காலத்தில் நல்லாயிருக்கும். அவனை மாதிரி ஒரு பெஸ்ட்டு டாக்டர் எவனும் கிடையாது. புறத்துக்கு மருந்து நிறைய பேர் தருவோம், அகத்துக்கு மருந்து கம்பராமாயணம். நல்லா சட்டை போட்டுக்கலாம், நல்லா எல்லாம் பண்ணலாம். ஆனால் உள்ள தூய்மைக்கு, உணர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்கு இரும்பில் துருப்பிடிக்கலாம், சிந்தனையில் துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கம்பராமாயணம் படி, ஆழ்வார் பாசுரங்களை படி. சுந்தரமூர்த்திக்கு சிவனே நண்பன், நமக்கு எதிர் வீட்டுக்காரனே நண்பனாக இருக்க மாட்டேங்கிறான். சிவபெருமான் ஒருத்தருக்கு நண்பனாக இருக்கணும்னா எப்படி இருக்க முடியும்? என்ன கேரக்டர் இருக்க முடியும்? அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. ஒரு பெண் தனியாக ஸ்கூலுக்கு போயிட்டு வரத்துக்கும், ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த மேடையில் சொல்கிறேன், தவறாக நினைக்காதங்க, நான் எதை பற்றியும் குறை சொல்லலை, உண்மையை பேசணும். இந்த மன்றத்தில் கம்பன் விழாவில் எல்லா நாட்டிலையும் இருக்குது, அது ஒரு தேசிய பிரச்சனை, குடி பிரச்சனை. இருந்தாலும் தமிழ்நாட்டில் அது எல்லை மீறி போயிட்டுருக்கு, அது கண்ட்ரோல் கொண்டு வரணும். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், கொசு ஒழிக்க முடியாது, கட்டுப்படுத்தலைன்னார். அது மாதிரி இதை கட்டுப்படுத்தணும். அதை விட ட்ரக்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு. முன்னதெல்லாம் குடிப்பது கேவலம் நினச்சான், இப்போ குடிக்கிறது கௌரவம் நினைக்கிறான். இதையெல்லாம் சொல்கிறார் அவர். கல்லுண்ணாமை வருது,
கம்பராமாயணத்தில் ரீட் இன்பிட்வீன் மறைபொருளாகவே வருது, நேரடியாக வருது, ஒழுக்கமாக இரு. ஏன் ராமனை ஒரு அப்படி கதாநாயகனை அப்படி காமிச்சான்? ஏன் சீதையை அப்படி காமிச்சான்? ஏன் 2 அணியாக பிரித்து வச்சான்? ஏன் விபீஷன் இந்த பக்கம் வந்தான்? ஏன் கும்பகாரன் அங்கேயே இருந்தான்? அதுக்கு அவர் சொல்கிற விளக்கங்கள், அந்த செஞ்சோற்று கடன்ன்றான், அதன்றான். நீ போ, எனக்கு நானும் அங்கே வந்துட்டா நீ அந்த ராமபிரான் கையால் அங்கே போயிடு, இல்லைன்னா எள்ளும் தண்ணியும் கூட எனக்கு போடுறதுக்கு ஆள் கிடையாது. இங்கே நானும் அங்கே வந்துட்டா இந்த வம்சத்துக்கு, இந்த இனத்திற்கு எள்ளும் தனியும் சொல்லி எங்களை கதிமோட்சத்துக்கு ஆளே கிடையாதுங்கிறான். அங்கே ஒரு தத்துவத்தை பேசுகிறான். என்னால் அங்கே வர முடியும். ராவணன் நல்லவில்லைன்னு எனக்கு தெரியும். ராமன் அற்புதமான மனித அவனை கடவுளாக பார்க்கல. ஆசான் நான் சொல்கிறாரு, ஆசான் ஞான சம்பந்தம், இதான் கம்பராமாயணத்தில் எனக்கு ரொம்ப பியூட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழகாக ஒரு பாரா எழுதுவார். அனுமாருக்கு தெரியுது, சுக்ரீவனுக்கு தெரியுது. ஏன் சிவனோ பிரம்மாவோ விஷ்ணுவோ வேத முதல்வனோ மயங்கி போகிறான் ஒரு இடத்துல ராவணன். யார்ரா இவன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுது. அகலிகையிலேருந்து எல்லாருக்கும், எல்லாம் தசரதனுக்கே தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது ராமன் கடவுள். ஆனால் ராமனுக்கு மட்டும் தெரியலையே. அவன் மனிதனாகவே வாழ்ந்தான், மனித பண்புகளோடு வாழ்ந்தான், மனிதனாகவே அவன் காப்பியத்தில் அந்த கம்பனின் ராமன் கடவுளாக கற்பிக்கப்படவில்லை, காண்பிக்கப்படவில்லை. அவன் மானுடத்தின் மகத்தான கதாநாயகனாகவே அவனை கம்பராமாயணம் காட்டுகிறது. ஒரு சின்ன செய்தி, அதை சொல்லிட்டு முடிக்கிறேன். கைகேயி ராமன் 14 வருஷம் காட்டுக்கு போகிறதுக்கு காரணமாக இருந்தால் இது எல்லாருக்கும் தெரியும். பரதன் நாடாளணும், நீ காடாளணும், எல்லாம் முடிஞ்சுது. தேவர்கள் ராவண வதெல்லாம் முடிஞ்சுது, சாப்டர் க்ளோஸ், எல்லாம் புல் பூண்டு கூட இல்லை. ஏன் கம்பராமாயணம் 1000 பாடல்களுக்கு 1000 பாசுரங்களுக்கு மேலே எழுதிய நம்மாழ்வார் பறி கொடுத்துருக்கார். கற்பார் ராமபிரான எல்லால் மற்றும் கற்பூரம். நீ எதை கற்றுண்டா என்னடா, ராமனை கற்றுக்கலன்னா வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட் அப்படிங்கிறார். எவ்வளோ பெரிய மகத்துவம். ஏன் நம்மாழ்வாரை திருப்பி சொல்கிறேன்னா மயிர் கூச்சறியது. என்ன தமிழ் அவர். அதெல்லாம் படிக்கணும், பாசுரங்களையெல்லாம். அவரை மாதிரி நாடீர் நாள்தோறும் வாடா மலர் கொண்டு பாடீரவன் நாமம் வீடே பெறலாம். என்ன மல்லிகைப்பூ மாறிடும், முல்லை வாடிடும், வாடாதது என்ன? கம்பராமாயணத்தை படி, ஆழ்வார் பாசுரங்களை படி, நாயன்மார்களை படி. அதுக்குன்னு பட்டை அடிச்சுன்னு போலி சாமியாராக இருக்கு. அது உண்மையாரு. அரசியல் ஜாதிகளை பிரிக்கும் ஆன்மீகம் கம்பனின் கம்பராமாயணம் ஜாதிகளை ஒன்றிணைக்கும். அதான் கம்பராமாயணத்தோட மிகப்பெரிய செய்தி. எந்த அணிக்கும் சொந்தம் இல்லை. அதனால தான் சொல்கிறேன், அவர் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காங்க. அவர் எங்கேயாவது போய் ஆன்மீகம் உள்ள யார்கிட்டையாவது சிக்கிக்கிட்டாரான்னு இல்லை. அவர் எந்த சூழல்லையும் சிக்கலை. தமிழின் மேன்மைக்காகவும், தமிழர்களின் மேன்மைக்காகவும், பொது தர்மத்திற்காகவும், உயர்ந்த நெறிகளுக்காகவும் படைக்கப்பட்ட ஒரு அற்புதமான. அதனால தான் இன்றைக்கி நேற்று இருக்கிற ஒன்றை தேடிட்டு இருக்கேன். இத்தனை வருஷமாக இத்தனை ஆண்டு காலமாக, 1000 ஆண்டு காலமாக, யுகமாக ஒன்று சத்தியம் எப்படி இருக்கும்? சத்தியத்திற்கு சாட்சிகள் இல்லை. சத்தியத்துக்கு ஒரே சாட்சி கம்பராமாயணம், மகாபாரதம் தான். அதில் மாறுபட்ட கருத்து பல பேருக்கு இருக்கலாம். ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கிற நீதி, அதில் சொல்லப்பட்டிருக்கிற உண்மைகள் இன்றைக்கும் கனெக்டிவிட்டி ஆகுது. ஒரு மனிதன் ஒழுக்கத்தோடு இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், கட்டின பொண்டாட்டியோடு வாழணும், கல்லுண்ணாமை, குடி நல்லா இருக்கணும்னா குடியை விடணும். இதெல்லாம் தான் சொல்கிறேன். புலநடக்கத்து பில்டிங்கை கட்டி அது மேலே பேஸ்மெண்ட் போட்டு பில்டிங் எழுப்பியிருக்கான். இன்றைக்கி 20 பக்கம் பேப்பரில் 10 பக்கத்துக்கு பாலியல் செய்திகளும் குற்ற நடவடிக்கைகளும். குடிச்சிட்டு அங்கே விழுந்தான், இதை பண்ணான், அதை பண்ணான், வெட்டினான், குச்சினான். அதை தான் சொல்கிறான். தண்ணி அடிச்சுட்டு என் தம்பி ஒன்று அதை ஏதாவது சொல்லுவான், அவனை வெளில போட்டு சாவடிச்சிடாதா அப்படின்றான். வாலி சொல்கிறான் சாகிற நேரத்தில். என்ன சொல்கிறான்? இந்த இளைஞர்களுக்கு சொல்கிறான், சுக்ரீவன் மூலமாக இந்த நாட்டுக்கு சொல்கிறான். ஏதோ 10 நாள் விழா நடக்குது, 4 பேர் வராங்க போகிறாங்க, ஏதோ வந்த சுண்டல் கொடுக்குறோம், காஃபி சாப்பிட்டோம். சிந்தனை தீர்ப்படுத்துவதற்கு எவ்வளோ கவனம். செல்லு 1 மணி நேரத்தில் 24 மணி நேரத்தில் தூங்குற நேரம் போக மீதி நேரம் செல்ல பார்க்குறான். அதில் என்ன ஆரோக்கியமான விஷயங்கள் இருக்குது. விஞ்ஞானம் தேவை தான், பழைய மெஞ்ஞானத்தை பேசி வேலையாக்க முடியாது. ஆனால் அது கத்தி மாதிரி அது தேவைப்படுற போது இருக்கணும். இல்லைன்னா நம்மளே அதை அபகரிச்சிடும். கரையான் அரிக்கிறதை விட செல்லில் வருகிற செய்திகள் நம் சிந்தனைகளை அரிக்கிறது. அதை கண்ட்ரோல் பண்ணணும். முதல்ல உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி செல்லை கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ தான் நம்ம செல்லை கண்ட்ரோல் பண்ண முடியும். கடைசியாக ஒரு செய்தி.
தேவர்கள்லாம் தசரதன் அழைச்சிட்டு போகிறாங்க ராமனை, என்ன வர வேணும்னு கேட்குறார். அப்போ ஒரு வார்த்தை அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த இடத்துலையே நான் உண்மையிலே கலங்கிட்டேன். தீயல் என்று நீ துறந்த என் தெய்வமும், தீய சிந்தனைகள் உடவே தீய என்ன உயிரை எடுத்துட்டா கைகை. அவன் நல்லவ தான், கூட சகவாச தோஷம் சரியில்லை மந்தரை, அதனால தான் உன் ஃப்ரெண்டை சொல்லு, நீ யாருன்னு சொல்கிறேன்னுவான். இதெல்லாம் கைகை நம்ம கூனி கேரக்டரில் நம்ம பண்ணணும். தீயல் என்று நீ துறந்த கைகை என் சிற்றன்னை, சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே, அற்றவருக்கு அருமருந்து அயோத்திய நகருக்கு அதிபதியே, கற்றவர்கள் தாம் வாழும் கணபுரத்து கருமணியை, சிற்றவை தன் சொற்கொண்ட ஸ்ரீராமா தாளேலோன்னா, சித்திக்கு சிற்றவைனா கொற்றவைன்ற மாதிரி. அந்த சின்னம்மா அந்த கைகையையும் தம்பி பரதனையும் ஏற்றுக்கணும். என் தீயல் என்று துறந்த என் தெய்வம்னா, இன்றைக்கி ஆளாக இருந்தால், இன்றைக்கி 2023 இருந்தால் கூலிப்படையை வச்சு ஆட்டோ அனுப்புவான் கைகையை கொள்றதுக்கு. ராமன் தெய்வம்னா. நன்றி, வணக்கம்.